வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரெசிபி. அதாவது இது வந்து அல்சர் பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி காரமே கிடையாது. காரம் இந்த சென்ஸ் மிளகு காரத்தை மட்டுமே வச்சு மிளகு, ஜீரகம், சோம்பு இது மட்டும்தான் காரம். இதை தாண்டி நம்ம சில்லி எல்லாம் சேர்க்காமல் ஒரு முருங்கைக்காய் தொக்கு சேர்க்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். சரிங்களா? பிரியாணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இஞ்சி பூண்டு, இதில் வந்து புதினா கொத்தமல்லி இருக்குது. இது வந்து வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், மிளகு, சீரகம், சோம்பு, கல்பாசி, பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம், ஏலக்காய். சரிங்களா? ஸ்டார் அனீஸ் இது எல்லாமே வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதில் மஞ்சள் தூளும் கரம் மசாலா தூளும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ரெடி இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை புதினா கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து எண்ணெயில் ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த வெங்காயம், தக்காளி, இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் ஒரே ரவுண்டாகவே நான் சேர்த்துட்றேன். தனித்தனியாலாம் சேர்க்கல. சரிங்களா? சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம் ஹோல்சம் கரம் மசாலா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே இந்த இதில் ட்ரையாக வறுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு வந்து தயாராகிட்டுருக்கு பிரியாணி பேஸ்ட்டுக்கு. கூடவே வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாமே இதில் அரைச்சிருக்கேன். நம்ம இதில் என்ன சேர்த்துருக்கோமோ அதையே ஒரு பங்கு இதில் அரைச்சிருக்கேன். எதுக்காக அரைச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த ரெசிபியை வந்து தண்ணி ஊற்றாமல் செய்வோம். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப நாள் இருக்கணுன்றதுக்காக, மினிமம் ஒரு வாரம் 10 நாள் இருக்கணுன்றதுக்காக தண்ணி ஊற்றாமல் செய்வோம். ஸோ தண்ணி வந்து நம்ம இதில் என்ன தான் தண்ணி விட்டாலும் இந்த மாதிரி நம்ம இதை அடித்து சேர்க்கும்போது, பேஸ்ட்டாக சேர்க்கும்போது இதுவே வந்து ஒரு தண்ணி மாதிரி, ஜூஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுலேயே வந்து ஏன்னா முருங்கைக்காய் வேகணும் இல்லையா, அது வந்து வெந்துடும். சரிங்களா? இப்போ வந்து இது நல்லா வேகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு தேவையான கல் உப்பு, இது வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுலாம் இந்த கரம் மசாலாஸ் எல்லாமே ட்ரையாக வறுத்துட்ருக்கேன். இப்போ இது நல்லா வறுத்துட்டு ட்ரையாக வறுத்து பவுடர் பண்ணி இந்த முருங்கைக்காய் பேஸ்ட் இருக்குல்லையே இதில் கடைசியில் ஆட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முருங்கைக்காய் பிரியாணி பேஸ்ட்டு நல்லா தயாராகிட்டுருக்கு. ஊற்றின எண்ணெய் மேலே வர வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். கடைசியில் தான் இந்த ஹோல்சம் கரம் மசாலாஸை பொடி பண்ணி சேர்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெப்பர் மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, பெப்பரை ட்ரையாக வறுத்து பெப்பர் கூட இந்த ஜீரா, அதுக்கப்புறம் சோம்பெல்லாம் சேர்த்து ஹோல்சம் கரம் மசாலாஸ் எல்லாம் சேர்த்து இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இந்த முருங்கைக்காய் பேஸ்ட் வந்து இது பிரியாணி சுவையிலேயே இருக்கும். லிட்டரலாக பிரியாணி சுவையிலேயே இருக்கும். ஆனால் வந்து இது வந்து மினிமம் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். அட்டகாசமான சுவையில் முருங்கைக்காய் பேஸ்ட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.